ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நம்ம போட்ட கொத்தமல்லி தோட்டத்தில் கொத்தமல்லி வளர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி டே என்னன்னா 6. நான் டே 3 4 5 போடல. லேட்டாக 6 நாள் வந்துடுச்சு. எப்படி உடச்சுட்டல நான் 6 நாளில் நல்ல பெனிஃபிட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம காலையில் தண்ணி ஊற்றிருக்கோம், நைட்டும் தண்ணி ஊற்றுறோம். நிறைய பாருங்கள், நல்லா வாங்கிருக்கோம். இந்த வேர்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த வேர் இதெல்லாம் ஃபுல்லாக வளர்றதுக்கான அறிகுறி தான். நம்ம கூடிய சீக்கிரம் வளர்ந்துடும். காலையும் தண்ணி ஊற்றணும், நைட்டும் தண்ணி ஊற்றினால நம்ம மேற்கொண்டு கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் இருக்கணும் மக்கள். இது மாதிரி நிறையா வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டேங்க. சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ நிறைய வீடியோ பண்ண முடியும். நீங்கள் நம்பவும் மாட்டீங்க நம்பாங்க. பார்த்தீங்களா, இது கொத்தமல்லி அந்த வேர் உள்ளே போகும். அந்த வேர் உள்ளே போனால்தான் அது வளர ஆரம்பிக்குது. அது அப்படியே உருந்து அப்படியே தெளிவாக வரும். இன்னொன்று காமிக்கிறாங்க, நிறைய அப்படிதான் இருக்கு மக்களே. நிறைய அப்படியே நம்ம நல்ல பெனிஃபிட்டாக அடுத்திருக்கு. கூடிய சீக்கிரம் வளரும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவும் போடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம வளர்ச்சாதான் பார்ப்போம்மா எப்படி இருக்குன்னு. நல்லா சூரிய வெயில் படுற மாதிரி தான் வச்சிருக்கேன். வளர்ந்துருக்கு, கொஞ்சமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி தோட்டம், கொத்தமல்லி செடியெல்லாம் நல்லா பெனிஃபிட்டாக வளர்ந்துருக்கு. ஆனால் உள்ளுக்கே இருக்கு, அதை தேடணும். இதுதான் இந்த கொத்தமல்லி, இது பாவக்காய். இது அப்படியே இங்கேருந்து கொண்டு வந்து நம்ம கொத்தமல்லி தோட்டத்தில் இந்த கம்பி எதுக்குன்னு கேட்டீங்க, அதுக்கு தான் வச்சுருக்கேன். அந்த இது அங்கேருந்து அப்படியே போட்டு அப்படியே வச்சு இங்கேருந்து இப்படியே வச்சுருவேன். சூரிய வெயில் பரமாக தான் நம்ம அதாவது சின்னதாக ஒரு இடம் மட்டும் வைப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? பாய்.